ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போறோம். இதை எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ரொம்ப சிம்பிளான கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிறது பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இப்போ இதுக்கு நான் ஒரு பெரிய கேரட்டும் அதை துருகி வச்சாச்சு. பீன்ஸை நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 12-13 பீன்ஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இதை போட்டு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து அப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிப்போம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட அப்புறமும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாகவே உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடும். பாருங்க, இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை, மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம். இது கூட நம்ம துருகி வச்சிருக்க கேரட்டையும் நறுக்கி வச்சிருக்க பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து அப்புறமா இதை நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு இது போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின அப்புறமும் இதை நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட கொஞ்சம் தண்ணி இருக்கு. இது இன்னும் தண்ணி வற்றணும். இது நல்லா வேகணும். பாருங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும். ரொம்ப சுலபமான கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பொரியலை நம்ம காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, தண்ணி எல்லாம் வத்திருச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான சுலபமான கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணது தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இது தயாராகிடுச்சு. இதை நம்ம அழகாக சாப்பாட்டுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.